ஹலோ ஆல், நேற்று பார்த்த அதே டாப்பிக்கோட கண்டினியூஷன் பார்ப்போம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் இன்றைக்கி அடுத்த சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் 2400 is to be distributed between A and B in the ratio of 7:5, then share of B is. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2400 ரூபாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா, ஏக்கும் பிக்கும் பங்கு பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 7:5 அப்படின்ற ரேஷியோவில் பிரிக்கிறாங்க. இந்த 2400 7:5 அப்படின்ற ரேஷியோவில் பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கிறப்ப இந்த 2400ல் பிக்கான பங்கு என்ன, பிக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வரும், அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் கண்டுபிடிச்சி அதில் பிக்கான பங்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே ஏக்கும் பிக்குமான ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7:5. ரேஷியோவில் இருக்கப்ப ஏக்கு வந்து 7 வரும், பிக்கு வந்து 5 வரும். இதே ஷேருக்கு நம்ம மாற்றுறப்ப எப்படி எழுதணும் அப்படின்னா ஏவோட மடங்கா, அதாவது 7 into something. இதுவே பிக்கு மாற்றுறப்ப 5 into something அப்படின்னா 5 into x. அதாவது இது கூட ஏதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டை பெருக்கிக்கோங்க, அதுதான் ஏவோட ஷேராக இருக்கும். இது கூட ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் பெருக்கிறீங்களா, அதுதான் என்னவா இருக்கும் அப்படின்னா பியோட ஷேராக இருக்கும். இது ரேஷியோவில் இருக்குது. நம்ம ஷேருக்கு மாற்றுறப்ப என்ன பண்ணணும், ஏக்கு ஏதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும் அந்த ரேஷியோ கூட. அதே மாதிரி பிக்கு என்ன பண்ணணும், அந்த ரேஷியோ கூட ஏதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் அதோட அமௌண்ட்டாக இருக்கும். ஏழோட மடங்கா ஏக்கான ஷேர் இருக்கும், 5ஓட மடங்கா பிக்கான ஷேர் இருக்கும். சரி, அடுத்து பாருங்கள். இப்போ இந்த ஏவோட ஷேரையும் பியோட ஷேரையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா இந்த டோட்டல் அமௌண்ட் 2400 கிடைச்சிரும். அப்போ 7x + 5x தான் நம்மளுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா இந்த 2400 வரப்போகுது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், பி ஷேர் கண்டுபிடிக்கலாமா. இப்போ 7xையும் 5xையும் கூட்டினா என்ன வரும், 12x 2400. நம்மளுக்கு தேவை எக்ஸோட மதிப்பு தான். ஏன்னா இதில் எக்ஸோட மதிப்பை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் எக்ஸோட மதிப்பு போட்டால் ஏ ஷேர் கிடைக்கும், இதில் எக்ஸோட மதிப்பு போட்டால் பி ஷேர் கிடைக்க போகுது. அப்போ நம்ம இந்த எக்ஸோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 7x + 5x என்ன வரும், 12x = 2400. நம்மளுக்கு தேவை எக்ஸோட மதிப்பு மட்டும்தான். பெருக்கல்ல இருக்க 12 ஈக்குவலுக்கு இந்த சைடு வரப்போ என்ன ஆகிடும், வகுத்தல்ல வந்துடும். அப்போ என்ன ஆகும், 2400 வகுத்தல் 12ன்னு வருமா. 12ஆம் வாய்ப்பால் கேன்சல் பண்ணலாமா, ஒரு முறை வரும், இங்கே 2 முறை வரும், 2 0 அப்படியே போட்டுக்கலாம். அப்போ எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 200 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க, ஷேர் ஆஃப் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பியோட ஷேர் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், 5xன்னு எடுத்திருக்கோமோ அதை எழுதிக்கலாம். பி ஷேர் வந்து என்னென்னா 5x, 5 அப்படியே போட்டுக்கோங்க. எக்ஸோட மதிப்பு வந்து என்ன 200. அப்போ 5 × 200 என்ன வரும், 1000 வரும். அப்போ பியோட ஷேர் என்ன 1000. இந்த ஷேர் ரெண்டையும் கூட்டுறது தான் நம்மளுக்கு என்னன்னா டோட்டல் அமௌண்ட்டு. அதை வச்சு தான் இந்த கணக்கு ஃபுல்லாக போட்டிருக்கோம். பியோட ஷேர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 1000 நெக்ஸ்ட் வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனோட அடுத்த சம் பார்க்கலாம்.